ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான குக்கீஸ் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பட்டரு, அதே மாதிரி பீட்டரு, ஓவன் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக ஆயில் யூஸ் பண்ணி இதில் கொஞ்சம் மைதா மட்டும் கொஞ்சமாக சேர்த்துனா போதும். ரொம்ப தேவையில்லை. ரொம்ப ஹெல்த்தியான குக்கீஸ் தான். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த குக்கீஸ் ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் பண்ணாவே நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சர்க்கரை ஒரு 60 கிராம்ஸ் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நடக்கடலை, வறுத்த நடக்கடலை எடுத்துக்கோங்க. ஒரு 90 கிராம்ஸ் அளவுக்கு பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். இந்த மில்க் பவுடர் கடையில் 10 ரூபா பேக்கெட் கிடைக்கும். அதையாவது போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு 10 ரூபா பேக்கெட்டானா போதும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதெல்லாம் மற்ற பொருட்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மைதா ஒரு 30 கிராம்ஸ் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. ரொம்ப தேவையில்லை. இந்த மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமாவை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா இதுக்கு தேவையில்லை. வெறும் பேக்கிங் பவுடர் இருந்தாவே போதும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய பேர் பட்டர் சேர்த்துவாங்க. வேணுன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். ஆனால் பட்டர் இப்போ எல்லாத்துக்கிட்டையும் அவைலபிலிட்டியில் இல்லாமல் இருக்கலாம். அது அதுக்கு பதிலாக நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டோ ரெடி பண்ணணும். இதுக்கு தண்ணி, மில்க்கு எதுவுமே ஊற்ற தேவையில்லை. வெறும் ஆயில் ஊற்றினாவே போதும். இது நம்மளுக்கு மொத்தமாக ஒரு 30 கிராம்ஸ் 30 ருபீஸ்க்குள்ளாவே போதும். ரொம்ப காசு இதுக்கு செலவாகாது. கொஞ்சம் ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த குக்கீஸ் எங்கள் குட்டீஸ் தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு குக்கீ பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் அவைலபிலிட்டியில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம இன்றைக்கி குக்கீ பண்ணலான்னு ஒரு ஐடியா போட்டிருக்காங்க. ஸோ அவங்க மிக்ஸ் பண்ணுறதே கொஞ்சம் இல்லை இப்படி தான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இப்படி நான் இப்படி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்னதாக எடுத்துகிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் குக்கீ ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிகினர்ஸுமே ஈஸியாக பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். வெறும் குக்கர் வச்சே பண்ணிக்கலாம். இதுக்கு ஓவன், ஓடிஜி, பீட்டர் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸே போதும். பாருங்கள், இந்த மாதிரி குக்கீ ரெடி பண்ணிக்கணும். இது ஒரு தட்டில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு அதில் போட்டுக்கோங்க. பாருங்கள், இவங்க ரெடி பண்ணுற குக்கீ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான கை வச்சு. இப்போ பாருங்கள், இப்படி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும். மற்ற ஏதாவது வேலை செய்யணும், நம்மளும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் சேர்ந்துக்கணுன்னு ஒரு ஆர்வமாக பார்ப்பாங்க. ஸோ அவங்க கையில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த குக்கியோட ஷேப் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு. அதே மாதிரி நான் எல்லா குக்கீஸும் ஒரே தட்டில் வைக்கிறதுனால பேக் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் குக்கரில் பேக் பண்ணுறதே அந்த தட்டு குக்கருக்குள்ளே போகலை. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் குக்கீ ரெடி பண்ணிக்கலாம். இந்த குக்கீ ரொம்ப சிம்பிளான குக்கீ தான். பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்படி ஒட்டி ஒட்டி வைக்காதுங்க. ஒரு தட்டில் 4, 5 குக்கீஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நான் என்னோடய தட்டை போகலை. ஸோ நான் சின்ன தட்டுக்கு மாற்றிட்டு குக்கர் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இப்படி பண்ணி வச்சுக்கணும். சைடில் ஒட்டுறதுனால கொஞ்சம் கரைகிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து சாப்பிட்டாங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.